சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இங்கே வந்து ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் ரெனின் ஆஞ்சியோடென்சின் அல்டாஸ்டிரான் மெக்கானிசமும் கூட ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட அவுட்கம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். ஸோ அதனால் வந்து பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் கூடுது. அப்புறம் கார்டியக் அவுட்புட். கார்டியக் அவுட்புட் பார்க்கும்போது முன்னாடி சொல்லியாச்சு, வால்யூமே கம்மியாக இருக்கும்போது கார்டியக் அவுட்புட்டும் ஃபில்லிங் கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்து கார்டியக் அவுட்புட்டும் கம்மியாக தான் வரும். எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்ன்னு பார்த்துக்கிட்டோன்னா ஹைப்போ வால்யூமியா, ஸோ சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பிளட் இருக்கும். ஸோ வந்து எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஃபுல்லாகவே கோல்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறமாட்டு அடுத்த டைப் எடுத்துக்கிட்டோன்னா அடுத்த ஷாக்கில் அப்ஸ்ட்ரக்டிவ் ஷாக் எடுத்துக்கலாம். ஸோ அப்ஸ்ட்ரக்டிவில் சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர் கூட இருக்கும்னு சொல்கிறோம். எதனால் கூட இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ஒன்று இப்போ இந்த டயக்ராம் இருக்காங்க. இந்த டயக்ராமில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, பல்மனரி எம்போலிசம் அப்ஸ்ட்ரக்ஷன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது இது தாண்டி பிளட் போக முடியாது. ஒன்று இங்கே எம்டி ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு இங்கேருந்து பிளட் வர முடியும். ஒரு நார்மலான ஒரு மெக்கானிசம் தானே இது. ஸோ இங்கே வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படிங்கும்போது இங்கே இருந்த பிளட் இங்கே போக முடியாது. ஸோ இங்கே வந்து பிளட் ஸ்டாக்னண்ட்டாக ஆரம்பிச்சிடும். இங்கே ஸ்டாக்னண்ட் ஆகும். ஸோ இங்கே ஸ்டாக்னண்ட் ஆச்சுன்னா தன்னால் இதுலேருந்து இங்கே ஸ்டாக்னண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறமாட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே சோர்ஸ் வந்து வீனா கேவல் பிளட் தான். ஸோ வீனா கேவாலையும் ஸ்டாக்னண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே உள்ள வால்யூம் டிப்ளீட் ஆகாததுனால வால்யூம் கூட இங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இப்படி இன்க்ரீஸ் ஆனதுனால இங்கே வந்து சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர் அப்படின்னு பார்க்கும்போது கூடுது. ஸோ எதனால் கூடுது அப்படின்னு சொன்னோம்னா வால்யூம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். ஸோ எங்கள் வால்யூம் சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷரில் நார்மல் பிளட் வால்யூமாக அதிகமான பிளட் வால்யூம் போய் நிற்கிது. ரைட் ஏட்ரியம் அப்படி தான். ஸோ இதனால் வந்து ப்ரெஷரும் கூடிடுது. ஸோ இது வந்து அப்ஸ்ட்ரக்ஷனில் சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர் கூடுது. அப்புறம் பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் பழைய இதுக்கு முன்னாடி உள்ள அதே மெக்கானிசம் தான், இன்க்ரீஸ். இதே சேம் மெக்கானிசம்ஸ் தான் இங்கே பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ். கார்டியக் அவுட்புட் வந்து அப்ஸ்ட்ரக்ஷனில் கம்மியாகுது. ஸோ இதில் எதுக்காண்டி கம்மியாகுதுன்னா இங்கே வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியாச்சு. இங்கே அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா இங்கேருந்து பிளட் இங்கே போக முடியாது. இதே மாதிரி அப்போ இங்கே போகலாட்டி இங்கேருந்து லங்ஸுக்கு போகாது, லங்ஸ்லேருந்து லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வராது, லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வராட்டி லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வராது. ஸோ எங்கேயுமே பிளட் இல்லாததுனால கார்டியக் அவுட்புட் கம்மி. இது வந்து நம்ம அப்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளது. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரிமிட்டிஸ். ஸோ தன்னால் வந்து எக்ஸ்ட்ரிமிட்டிஸும் அதே மெக்கானிசம் தான், கோல்டில் தான் இருக்கும். இது வந்து அப்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளது. அதுக்கடுத்த ஷாக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஷாக்கில் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ்க்கு எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம வந்து இங்கே ஒரு பிளட் வெசல்ஸ் எடுத்துக்கலாம். வாசோ டைலேட்டான அதிகமாக பிளாஸோ டைலேட்டான ஒரு பிளட் வெசல்ஸ். இங்கே வந்து பிளட் வெசல்ஸ் அதிகமாக வாசோ டைலேட் ஆகிருக்குது. ஸோ இங்கே தான் வந்து அதிகமான பிளட்டுக்கு வந்துட்டுருக்கும். இங்கே தான் அதிகமான நார்மலாக இருக்கக்கூடியதை அதிகமான பிளட் ஃபுல்லாக இங்கே ஸ்டாக்னண்ட் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா பெர்மிபிலிட்டினால் வெளியே வந்ததுனால பிளாஸ்மா ஃப்ளூயிட்ஸ் ஃபுல்லாக வெளியே உள்ள டிஷ்யூ ஏரியாவில் உட்காந்துட்ருக்கு. ஸோ இதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவில் மெயினான மெக்கானிசம். ஸோ இங்கே ஏற்கனவே சொல்லணும், டிஸ்ட்ரிபியூட்டிவில் வந்து ரிலேட்டிவ் ஹைப்போவாலிமியா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரிலேட்டிவ் ஹைப்போவாலிமியா அப்படிங்கும்போது தன்னால் ஹைப்போவாலிமியாவுக்கு சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர் குறைஞ்சிருந்த மாதிரி இங்கேயும் சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர் குறைஞ்சி தான் இருக்கும். பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸு இங்கெல்லாம் வந்து கூடி இருந்துச்சு. இது ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம்னால இங்கே அந்த மெக்கானிசம் தான் டிஃபெக்ட்டு. இங்கே என்னது ஆனஃபைலாடாக்சின்ஸ் வருது. ஸோ ஹிஸ்டமைன்ஸ் அந்த மாதிரி வாசோ டைலேட்டர்ஸ் எல்லாமே வந்ததுனால வாசோ டைலேஷன் தான் இங்கே மெயின். ஸோ இங்கே வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகவே ஆகாது. வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் வாசோ டைலேஷன். ஸோ வாசோ டைலேஷன் ஆச்சுன்னா தன்னால் பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், குறைஞ்சிரும். அதுக்கப்புறமாட்டு கார்டியக் அவுட்புட் எடுத்துக்கிட்டோன்னா கார்டியக் அவுட்புட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து நார்மலாகவும் இருக்கலாம், இல்லை இன்க்ரீஸ்டாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் வந்து இங்கே வந்து வாசோ டைலேஷன் தான். வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷனால தான் கோல்டாக வருது. இங்கெல்லாம் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பிளட் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷனால தான் கோல்டு. ஆனால் இங்கே வந்து வாசோ டைலேஷன். ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் வந்து ரிலேட்டிவ்லி வார்ம். அதுக்கடுத்தது எடுத்துக்கிட்டோன்னா கார்டியோஜெனிக். ஸோ இந்த கார்டியோஜெனிக்கில் சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ எதுக்காண்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஹார்ட்டுக்கு வருவோம். இங்கே வந்து ஹார்ட் ஒர்க் ஆகலை கார்டியோஜெனிக் அப்படிங்கும்போது. ஓகே, ஹார்ட் ஒழுங்காக பம்ப் ஆகலை, பம்பிங் கம்மியாகுது. இங்கே வந்து பிரச்சனையே பம்ப் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ பம்ப் கம்மியாக இருக்குன்னா நம்ம அப்ஸ்ட்ரக்ஷனுக்கு சொன்ன அதே டிஃபெக்ட் தான். இங்கே அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுனால பிளட் வெளியே போகல. ஆனால் இந்த கேஸில் நம்மளோட கார்டியோஜெனிக் கேஸில் ஹார்ட் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாததுனால பிளட்டால் வெளியே போக முடியல. ஸோ இதே மாதிரி ஸ்டாக்னண்ட் ஆகிட்டே வரும் பிளட்டு அப்ஸ்ட்ரக்ஷன் லெவலில் மாதிரியே. ஸோ சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர் கூடி தான் இருக்கும்.
அதுக்கடுத்தது பெரிஃபெரல் ரெசிஸ்டன்ஸ். இங்கே கார்டியாக் அவுட்புட் கம்மி. ஸோ இதே பழைய மெக்கானிசம் மூலியமாட்டு எஸ்என்எஸ் அண்ட் ஆர்ஏஏ மெக்கானிசம் மூலியமாட்டு பெரிஃபெரல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். கார்டியாக் அவுட்புட் அதுக்கடுத்தது. ஸோ பெரிஃபெரல் ரெசிஸ்டன்ஸ் அடுத்து கார்டியாக் அவுட்புட். கார்டியாக் அவுட்புட் இங்கே வந்து ஹார்ட் தான் பம்போட ஃபெயிலியர். ஸோ பம்போட ஃபெயிலியர் இருந்ததுனால கார்டியாக் அவுட்புட் கம்மியாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் கோல்டு. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஷாக்குக்கான வேல்யூஸ்னு சொல்கிறதால ஒரு டைப் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். ஓகே, இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ பேஷண்ட் வந்து பிபி கம்மியாக ஒரு பேஷண்ட் வராங்க வச்சுப்போம். இவன் எந்த ஷாக் அப்படிங்கிறது இவங்க வந்து எந்த ஷாக் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒன்று ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் பார்க்க வேண்டியது பிபி கம்மியாக இருக்குது. ஸோ ரெண்டாவது நம்ம வந்து கார்டியாக் அவுட்புட்டை பார்க்க போகிறோம். கார்டியாக் அவுட்புட் அந்த பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கணும்? ஒன்று கார்டியாக் அவுட்புட் லோவாக இருக்கும், இல்லைனா நார்மலாக இருக்கும், ஆர் ஹை அப்படின்னு ஒரு 2 இதாக பிரிச்சிட்டோம். ஸோ நார்மலாகவும் ஹையாக இருக்குது அப்படின்னா எந்த பேஷண்ட் அது ஆக்சுவலாக ஒன்று தான். என்னது? நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஷாக். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஷாக். ஏன் இங்கே வந்து மெயினான இதே வந்து வேசோடைலேஷன் தான். ஹார்ட் கார்டியாக் ஆக்டிவிட்டி கரெக்டாக இருக்கும், வெசலோட வால்யூமும் அதாவது பிளட்டோட வால்யூமும் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே வேசோடைலேஷன் தான் மெயினான மெக்கானிசம், மெயினான தப்பு. ஸோ இங்கே வந்து நம்மளால் வந்து கார்டியாக் அவுட்புட்டை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து கார்டியாக் அவுட்புட் நார்மல் இல்லாட்டி ஹை. ஸோ கார்டியாக் அவுட்புட் லோ அப்படிங்கிற ஸ்டேட்டில் கார்டியாக் அவுட்புட் லோ அப்படின்னு வந்துச்சுன்னா ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டிய ரெண்டாவது வந்து சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷரை பார்க்கணும். ஸோ சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர் ஒன்று ஹையாக இருக்கும் இல்லாட்டி லோவாக இருக்கும். ஸோ சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர் ஹை இல்லைனா லோ. ஸோ சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர் யாருக்கு ஹையாக இருக்கும் அப்படின்னா 2 பேர் வந்துடுவாங்க அந்த இடத்துல. ஒன்று அதை விட சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர் லோ அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போவோம். சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர் லோவாக இருக்கும்போது மெயினான இது வந்து இங்கே வந்து ஹைப்போவாலிமிக். ஸோ ஹைப்போவாலிமிக் வால்யூமே கம்மியாக இருக்கும்போது சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷரும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ சிவிபி கம்மியாக இருக்கும், ஹைப்போவாலிமிக். அதுக்கடுத்தது சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர் ஹையாக இருக்கக்கூடியது யாரில் 2 பேர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கார்டியோஜெனிக். ஒன்று கார்டியோஜெனிக், ஏன்னா ஹார்ட் ஒழுங்காக பம்ப் பண்ணாது. ஸோ டிக்ரீஸ்ட் பம்பிங் ஆக்ஷன், அதனால் வந்து இன்க்ரீஸ்டு ஸ்டாசிஸ் ஆர் கன்ஜெஷன் ஆஃப் த பிளட் இன்சைட் த ஹார்ட். ஸோ அதனால் வந்து சிவிபி கூடுது, ப்ரெஷர் கூடுறதுனால. அதுக்கடுத்தது அடுத்த காசு வந்து அப்ஸ்ட்ரக்டிவ். அதே மெக்கானிசம் தான், அப்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும், பம்ப் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால பிளட்டால் வெளியே போக முடியாது. ஸோ வந்து அதே மாதிரி ஸ்டாசிஸ் ஆக ஆரம்பிச்சிடும் பிளட் ஹார்ட்டுக்குள்ளேயே. ஸோ திரும்ப எக்ஸ்ட்ரா புது பிளட் எடுக்க முடியாது. ஸோ அதனால் சிவிபி கூடி தான் இருக்கும். ஸோ இது ஒரு மெத்தட். இதுக்கப்புறமாட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் என்னென்னா, ஒன்று வந்து எஸ்ஐஆர்எஸ் அண்ட் செப்சிஸ். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ எஸ்ஐஆர்எஸ் ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் சிண்ட்ரோம். ஸோ இது ரெண்டும் ஆக்சுவலாக கிளியர் அண்ட் கட்டாக பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். இது ரெண்டுலேயுமே வந்து ஒன்று டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்தது ஹார்ட் ரேட் வந்து greater than 90 beats per minute. அப்படி இல்லை ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து greater than 20 per minute. அதுக்கப்புறமாட்டு டபிள்யூபிசி கவுண்ட்டு greater than 12,000 cells per millimeter cube with 10% of band cells. ஸோ இது ரெண்டுக்கும் வந்து இதான் வந்து கிளினிக்கலாக மேனிஃபெஸ்ட் ஆகக்கூடியது. ஆனால் இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மெயினான டிஃபரன்ஸ் வந்து எஸ்ஐஆர்எஸ் அப்படிங்கிறதுக்கு டிஸ்ரெகுலேட்டட் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் டு நான்-இன்ஃபெக்ஷியஸ். இந்த மெயின் வந்து இந்த நான்-இன்ஃபெக்ஷியஸ் இன்சல்ட். அதுவே வந்து செப்சிஸ் எடுத்துக்கிட்டோம்னா செப்சிஸும்
dysregulated